மெய்யன்பர்களே, ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியாக இன்று நாம் தரிசிக்க இருப்பது சென்னை மகாலிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள அழகான ஐயனின் சன்னிதானம். வாருங்கள், தரிசிப்போம். சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் பக்தர்களே, இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் ஆலயம் நுங்கம்பாக்கத்திலே அமைந்திருக்கின்ற மகாலிங்கபுரம் ஐயப்பனுடைய ஆலயம். இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே முதல் சிறப்பு 1950ஆம் ஆண்டு சபரிமலையிலே ஐயப்பன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலே முதலாக ஐயப்பனுக்கென்று பிரத்யேகமாக அமைந்த ஆலயம் இந்த மகாலிங்கபுரம் ஆலயம். ரொம்ப அற்புதமான ஐயப்பன். நாம் வேண்டிக் கொண்டதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நடத்தி முடிக்கிற ஐயப்பன். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஐயப்பன். இந்த ஆலயம் 1974ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த ஆலயம் இந்த நுங்கம்பாக்கம் பகுதியிலே அமைந்திருக்கிறது. 1967-68ஆம் ஆண்டுகளிலேயே இந்த நுங்கம்பாக்கம் வடக்கு மாடவீதி என்கிற தெருவிலே ஒரு ஐயப்ப பக்த சபை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு, அந்த பக்த சபையின் மூலம் சபரிமலைக்கு போகின்ற பக்தர்களுக்கு உதவி செய்வது, சபரிமலை பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது, சமூக தொண்டாற்றுவது போன்ற பல காரியங்களிலே இந்த ஐயப்ப பக்த சபை ஈடுபட்டு வந்தது. அதன் பிறகு இந்த இடம் கிடைத்த பிறகு 1970 இந்த இடத்திலே ஒரு சிறு குளில் போடப்பட்டு அந்த இடத்திலே ஐயப்பனுக்குரிய வழிபாட்டு பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வந்தன. அதன் பிறகு 1970 இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 1974ஆம் ஆண்டு இங்கே இந்த அற்புதமான ஆலயம் எழுந்தது. இந்த ஆலயத்திலே கணபதி சன்னதி, வள்ளி தேவயானையுடன் கூடிய முருகன் சன்னதி, மாளிகபுரத்தம்மன் சன்னதி, நவகிரக சன்னதி, நாகராஜாக்கென்று ஒரு தனி சன்னதி போன்றவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பு வழிபாடு என்பது இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பனுக்கு நீராஞ்சனம் என்ற ஒரு வழிபாடு இங்கே இருக்கிறது. இந்த நீராஞ்சனம் வழிபாடு பல ஆலயங்களிலே நடத்தப்பட்டு வந்தாலும் கூட இந்த மகாலிங்கபுரத்தாலின் சிறப்பு என்பது இங்கு நாம் எதை வேண்டிக் கொண்டு, எந்த கோரிக்கைக்காக, எந்த பிரார்த்தனைக்காக வேண்டிக் கொண்டு நமது மகாலிங்கபுரம் ஐயப்பனுக்கு நீங்கள் நீராஞ்சனம் விளக்கியிட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும். அதுதான் இந்த ஆலயத்தின் மிக பெரும் சக்தி. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தை சார்ந்த சபையினர் பல்வேறு சமூக பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலயத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு அன்று வருகின்ற பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மண்டல காலத்திலே கார்த்திகை 1ஆம் தேதி தொடங்கி ஜோதி நாள், மகர சங்கராந்தி நாள் வரை தினமும் ஐயப்பன் பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் தினமும் அன்னதானம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. எனவே இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற வழிபாடுகள் எல்லாம் சபரிமலையிலே என்ன நடைமுறையில் இருக்கிறதோ அதே நடைமுறைகள் இங்கே பின்பற்றப்பட்டு வருகின்றன. அனைத்து பூஜைகளும் ஆகம முறைகளும் முறையாக பராமரிக்கப்பட்டு இந்த ஆலயம் சுத்தமாக வைக்கப்பட்டிருப்பதோடு அல்லாமல் வருகின்ற பக்தர்களுக்கு நல்ல வசதிகளை அவர்கள் நிம்மதியாக நமது ஐயப்பனை தரிசனம் செய்து அவர்கள் வேண்டும் வரத்தை பெறுவதற்கு ஏற்றவாறு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.